எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் அந்த மருமகள் தங்கமான பொண்ணு. ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஆஃபீஸ் வேலையை வீட்டில் பண்ணிட்டு பக்கத்து ரூமில் மாமியாரை ரெட்டிட்டனாக இருக்கா. அவளுக்கு எல்லாம் சர்வ் பண்ணி அவளை நல்லா பார்த்துட்டு வேலைக்கு மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து க்ளீன் பண்ணி விட்டு அவளுக்கு குளிச்சு விட்டு தொடச்சி விட்டு ஆகாராதிகள் கொடுத்து அப்பப்போ பார்த்துக்கிறா, நல்லா பார்த்துக்கிறா. அந்த பிள்ளையும் ஆஃபீஸ் போகணும், அவனுக்கு வீட்டில் இருக்க முடியாது, அவன் போயிட்டு வந்துட்டுருக்கான். இவன் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. ஆனால் யாரோ ஒரு பிடிக்காத ஒரு மனுஷி என்ன பண்ணிட்டா, இந்த மாதிரிக்கு அவன் சரியாக பார்த்துக்கல மாட்டு பொண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டான். அது அந்த மாமிக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துடுது. அது மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை அவளுக்கு பாவம் அர்ஜென்ட்டாக யூரின் வந்துடுத்து. அவள் கொஞ்சம் பையிட்டா. அப்போ அவளுக்கு ஏதோ ஆஃபீஸ் கால் ரொம்ப அவசரமாக இருந்திருக்கு அந்த மாட்டு பொண்ணுக்கு. பாவம் அவள் கூப்பிட்ருக்கா, இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை காதுலேருந்து இறக்கி வச்சுட்டு காதை போட்டுருப்பாள், அதை எடுத்து கீழே வச்சுட்டு வந்திருக்கா. பாவம் அதுக்குள்ளே பையிட்டா. இந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த மாமி என்ன நினச்சுட்டா, இப்போ வந்துட்டு போனவ தான் சொன்னால அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மாட்டு பொண்ணு நல்லா கவனிக்கலன்னு நினச்சுட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னான், இல்லைம்மா நிஜமாகவே நான் உங்களுக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன உண்மைலாம் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதுங்க, அவள் எதையோ சொல்லிட்டு போகிறா, அதை பற்றி இங்கே காதில் வாங்கிக்காதுங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கண்ணு கருத்துமாக அந்த மாமியார் கவனிச்சுக்கிறா அந்த மாட்டு பொண்ணு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உடம்பு சரியில்லாத பார்க்குறதுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்கிற உற்சாக வார்த்தைகள் சொல்கிற மனுஷா போகிறோம். இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போகிற மனுஷாலெலாம் உள்ளே விடக்கூடாது.